ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீரங்க வைபவத்திலே அடுத்ததாக சித்திரை பிரம்மோற்சவத்தை அனுபவிக்க இருக்கிறோம். விருப்பண்ண உடையாராலே தொடங்கப்பட்ட இந்த உற்சவம் விருப்பன் திருநாள் என்றே அழைக்கப்படுகிறது. கலாப காலத்துக்கு பிறகு, அதாவது பெரிய படையெடுப்பு இங்கே திருவரங்கம் பெரிய கோயிலுக்கு வந்து எல்லா சொத்தையும் அழித்து நம்பெருமாளும் இங்கிருந்து புறப்பட்டு திருவுலாவாக பல ஆண்டுகள் வெளியிலே இருந்து மீண்டும் திருவரங்கம் பெரிய கோயிலுக்கு எழுந்தருளினார். மீண்டும் இங்கே ஒவ்வொரு விஷயமாக நடக்க ஆரம்பித்தது. அந்த சமயத்திலே தான் விருப்பண்ண உடையார் இங்கே திருவரங்கத்திலே எம்பெருமானுக்கு பிரம்மோற்சவம் நன்றாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக சித்திரை மாதத்திலே சித்திரை ரேவதி அன்று திருத்தேர் உற்சவம் கொண்டாடும்படிக்கு ஒரு பெரிய பிரம்மோற்சவத்தை ஏற்பாடு செய்கிறார். இங்கே இருக்கக்கூடிய கிராமங்களுக்கெல்லாம் ஆட்களை அனுப்பி அங்கே செய்தியை தெரியப்படுத்தி எல்லாரும் இந்த உற்சவத்துக்கு தனத்தை கொண்டு வந்து சககாரம் பண்ண வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறான். அவனும் அந்த ராஜாவும் நிறைய தனங்களை இந்த உற்சவத்துக்காக கொடுக்கிறான். அப்படி தொடங்கப்பட்ட உற்சவம்தான் இந்த சித்திரை பிரம்மோற்சவம். இதனுடைய தினப்படி கிரமங்களை நாம் முதலிலே பார்க்கலாம். வழக்கம்போல உற்சவத்துக்கு 2 நாள் முன்பு தொடங்கியே முதலிலே அங்குரார்ப்பணம், அதாவது திருமலைச்சாற்று, அதுவும் அடுத்த நாள் நகர சோதனை விஸ்வக்சேனர் புறப்பாடு அதுவும் நடக்கும். அதைத் தொடர்ந்து முதல் நாள் துவஜாரோகணம், அதாவது கொடியேற்றும் வைபவமானது நடக்கும். இந்த உற்சவத்திலே பெரும்பாலும் 2 வேளையுமே எம்பெருமானுக்கு வாகனங்கள் அமைந்துள்ளன. அது தவிர ஒவ்வொரு நாளும் எம்பெருமான் ஒரு மண்டபத்துக்கு எழுந்தருளி அங்கே திருவாராதனம், தளிகை முதலியவனைகளை கண்டருளி அங்கே எழுந்தருளியிருந்து பிறகு சாயங்கால வேளையிலே வாகன மண்டபத்திலிருந்து புறப்பாடு என்ற கிரமம் இருக்கும். சில சமயங்கள் மண்டபத்திலிருந்தே புறப்பாடு இருக்கும். சித்திரை திருவீதிகளிலே இந்த உற்சவத்திலே எம்பெருமான் புறப்பாடு கண்டருள்வான். இது இந்த உற்சவத்திலே பொதுவாக நடக்கக்கூடிய விஷயங்கள். இதிலே முதல் நாள் துவஜாரோகணம், அடுத்தது இந்த உற்சவத்திலே 4ஆம் நாள் அன்று விசேஷமாக எம்பெருமானுக்கு கருட சேவை வைபவம் நடக்கிறது.